இன்னைக்கு இரண்டு முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு நம்ம தமிழகத்தை குறித்து மிக பெருமையாக பேசுவாங்க. ஆனால் வாழ முடியாத ஒரு நிலைக்கு தமிழகம் மாறி வருகிறதோ அப்படிங்கிற அச்சம் எல்லாருக்கும் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. சரியாக 2 நாட்களுக்கு முன்னால் தஞ்சாவூரில் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவிலேயே ரொம்ப பாதுகாப்பான மாநிலம், குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான் அப்படின்லாம் மார்த்தட்டி கொண்டார். ஆனால் சென்னையில் அடுத்தடுத்து நடந்த 2 சம்பவங்கள் மிகப்பெரிய அளவிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பாலியல் துன்புறுத்தல், அதை தொடர்ந்து அங்கங்கே நடந்த பொழுதே பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத தமிழகம் அப்படின்னு எல்லாரும் பேசும் பொழுது அதை மறுதளித்து திமுக பல விஷயங்களை எல்லாம் பேசிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டலாம் பல ஊடகங்களும் செய்தன. ஆனால் மீண்டும் இது இப்பொழுது ஊர்ஜிதமாக இருக்கிறது. பாதுகாப்பில்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறதுன்னு. 2 பாலியல் வன்கொடுமையும் நடந்திருப்பது அரசு கல்லூரிகளில் தான். ஒன்று தொழிற்கல்லூரி தரமணியில் இருக்குது. அங்கே பீகாரை சேர்ந்தவர் ஒருத்தர் காவலாளியாக பணி செய்கிறார். அந்த வளாகத்திலேயே அவர் குடும்பத்தோடு தங்கியிருக்கிறார். அவரது மனைவிக்கு தனியாக இருக்கும் பொழுது பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கிறது. இதை தட்டி கேட்ட அந்த பீகார் இளைஞரை அடிச்சே கொண்டு இருக்காங்க. அடித்து கண்டதுண்டமாக ஆக்கி ஒரு சாக்கு பையில் அடைச்சி அடையாறில் கோவம் நதிக்கரை பக்கத்தில் தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. அந்த உடலை மீட்டிருக்காங்க. இந்த சிசிடிவி கேமரா வைத்து 2-3 பேர்களை அரெஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட விசாரணை செய்யும் பொழுது அவர்கள் கொடுத்த தகவல் இன்னும் அதிர்ச்சியாக ஆகி இருக்கிறது காவலர்களுக்கு. அந்த விசாரணையில் இருந்தவங்களுக்கு என்னென்னா, நாங்கள் இவரை மட்டும் கொல்லலை, இவருடைய மனைவியையும் கொன்னோம். குழந்தை எதிரிலேயே பாலியல் இச்சையை தீர்ப்பதற்கு அவங்க பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க. அதை எதிர்த்த இந்த இளைஞரை கொண்டு இருக்காங்க. பிறகு அந்த பெண்ணுக்கும் பாலியல் துன்புறுத்தல் அவரையும் கொண்டு இருக்காங்க. அந்த குழந்தையும் தூக்கி வீசி அந்த குழந்தையும் கொண்டு இருக்காங்க. இப்பொழுது வரைக்கும் அந்த குழந்தைய தேடும் பணி நடந்துட்டு இருக்கிறது. இன்னும் பாடி கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு செய்தி. இந்த விசாரணை இன்னும் முழுமையாக விசாரிக்கப்படவில்லை. அதற்குள்ளாகவே அதற்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கிறது நந்தனம் ஆடவர் கலைக்கல்லூரி. அங்கே ஒரு கேன்டீன் ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு, பல வருடங்களாக நடத்திட்டு இருக்காரு. அவர் பேர் செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த கேன்டீனில் வேலை செய்வதற்கு வந்த ஒரு பெண்ணை கொஞ்சம் மனநலை பாதிக்கப்பட்டவர், ஆனால் கணவனை விட்டுட்டு தனியாக வந்திருக்காங்க, சில நேரங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அந்த பெண்ணை இந்த செல்வம்ங்கிறவர், அவர் தான் அந்த கேன்டீன் நடத்துகிறவர், தொடர்ச்சியாக பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்காரு, பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்காரு. இதை பார்த்த அவருடைய நண்பர் கார்த்திக் அப்படிங்கிறவரும் இவரை பார்த்துட்டு இவர் செய்ததெல்லாம் கூட அவர் நேரிலே பார்த்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அவரும் இவரை போலவே அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கிறாரு. இந்த மனப்புழுக்கத்தில் ரொம்ப நாட்களாக அவங்க இருந்திருக்காங்க. சமீபத்தில் அங்கே மாஸ்டராக ஜாயின் பண்ண அந்த குணசேகர் அப்படிங்கிறவர் அவருடைய பங்குக்கு ஜாயின் பண்ண உடனே அடுத்த நாள்லேருந்தே அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை தாங்க முடியாமல் அவங்க கத்திருக்காங்க. பக்கத்தில் இருக்கலாம் ஓடி பிறகு போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க புகாராக சொல்லி இப்பொழுது கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இந்த 3வரையும். நான் ஏற்கனவே சொன்னேன், வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமித உணர்வோடு மாநாடுகளை கோடிகளில் செலவு செய்து அங்கங்கே திமுக அது ஒரு தேர்தல் பிரச்சாரமாக நடத்தி கொண்டு இருக்கிறது. இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம், குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கு அடுத்தடுத்து பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, அவர்கள் கொலையும் செய்யப்படுகிறார்கள். அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பொழுதுதான் பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்றாரு, வாழ தகுதியற்ற மாநிலமாக முதல்வர் ஸ்டாலின் ஆக்கிவிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. தாவேக தலைவர் விஜய் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. கொள்ளையடிப்பதில் காட்டக்கூடிய அந்த கவனம், அந்த இம்பார்ட்டன்ஸ், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் இந்த அரசுக்கு இல்லை, தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு.
குற்றவாளிகளை தப்ப வைக்க பல முயற்சிகளை இந்த அரசு செய்கிறது அப்படின்னு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டுகிறார். முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு சந்தியாய் சிரிக்கிறது அப்படின்னு அவர் பங்குக்கு இந்த அரசை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இந்த அரசு ஒரு ஃபோட்டோ ஷூட் அங்கங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதனால தான் சமீபத்தில் இந்த கல்வி, ஏன்னா இது நடந்த விஷயங்களெல்லாம் கல்வி வளாகங்கள்லேயே நடந்திருக்கு, கல்வி வளாகங்களில் பணி செய்தவர்களுக்கு நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே நேரத்தில் சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ பெரிய அளவு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மாணவர்கள் கல்வி கற்கிறதுக்கு ஒரு ப்ரொமோ மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த பெண் யார் அப்படிங்கிறத சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா அவங்க போம் ஆக்ட்ரஸாக இருக்காங்க. அதே போல் இன்ஸ்டாகிராமில் ஒரு செக்ஸியாக டயலாக் பேசி நடித்தவர்களை இதற்கு விளம்பர தூதுவர்களாக கல்வி குழந்தைகளிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த விளம்பரத்தில் இன்ஸ்டாகிராமில் செக்ஸியாக டயலாக் பேசக்கூடிய ஒரு ஆளை போய் அதுக்கு ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ஆடில் நடிக்கக்கூடியவர்களை எல்லாம் இவங்க தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. அப்பொழுதே இவர்களுக்கு கல்வியின் மீது எத்தகைய அக்கறை இருக்கிறது அப்படிங்கிறத பலரும் சமூக வலைதளங்களில் கிண்டல் செய்துட்டு வராங்க. ஆனாலும் ஒரு பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு இந்த திராவிட மாடல் உருட்டி கொண்டு இருக்கிறதையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வழக்கில் இந்த நடந்த 2 சம்பவங்களில் அவர்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்கணும். ஏற்கனவே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கிலையும் பார்த்தோம். அதே போல் அண்ணா நகரில் நடந்த ஒரு பாலியல் வழக்கிலையும் பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று முனைப்பு காட்டியது இந்த அரசு அப்படிங்கிறதையும் பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு இவர்கள் சட்டம் ஒழுங்கின் மீது அக்கறை கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த அடையாறு, இந்த தரமணியில் நடந்த சம்பவத்தில் குற்றவாளிகளும் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள், அதனால நாம் தப்பித்து விடலாம், பாருங்க இங்கே யாரும் செய்யல, அங்கேருந்து வந்தவன் தான் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு இவங்க ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு அப்பாடி அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் இங்கே நந்தனத்தில் கல்லூரியில் நடந்திருக்குது. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, இன்னைக்கு காலையில் சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இதில் என்னென்ன ஹேப்பன் டு பி, இந்த 2 பகுதிகளும் அவருடைய தொகுதிக்குள் வருகிறது. நந்தனமாக இருக்கட்டும், இந்த அடையாறு தரமணி பகுதியாக இருக்கட்டும். அவருக்கு இந்த 2 சம்பவங்கள் குறித்து முழுமையான புரிதலே இல்லை. அப்படியா நடந்துச்சா, நந்தனத்தில் நடந்திருக்கு அப்படின்னு அருகில் இருக்கிறவர்களை கேட்கிறார். அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அப்டேட்டாக இருக்கிறார். அவர் தொகுதியிலே இது போன்ற ஒரு மிக மோசமான சம்பவம் நடந்திருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன அளவுக்கு ட்ரெண்டிங் ஆனது, என்ன வார்த்தை சொல்லி ட்ரெண்டிங் ஆனதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு அமைச்சர் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல், கவலையும் இல்லாமல் அப்படி ஒண்ணு நடந்ததா அப்படின்னு கேட்கும் பொழுதே அதைத்தான் அதிமுகவினர் கேட்கிறாங்க. அவருடைய தொகுதியில் நடந்த விஷயத்தையே அவருக்கு அப்டேட்டடா அவர் இல்லை. அப்படின்னா இந்த தொகுதி, அவர் சார்ந்திருக்கக்கூடிய தொகுதி எந்த லட்சணத்துல இருக்கும், எந்த அளவுக்கு இவர் அக்கறை காட்டுகிறார் அப்படிங்கிறதும் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் திராவிட மாடல். நாம் திரும்ப அதான் சொல்றான், 2026 தேர்தலில் இந்த அரசே இந்த விடியும் என்று சொல்லிக்கொண்டு இப்போது வரை விடியாமல் மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய இந்த அரசே திரும்பி வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாகத்தானே இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து. அதனால எச்சரிக்கையாக மக்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தால்தான் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். எல்லோரும் அவரவர்கள் வீட்டிலேயே நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. ஆகவே மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய தங்களுடைய பாதுகாப்பை குறித்து, பாதுகாப்பு நம்ம உயிரோடு இருந்தாதான் மற்ற விஷயங்களை செய்ய முடியும் இல்லையா, அதற்கே இப்பொழுது ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழல் நிலவுகிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி.